வெற்றி பாதை டெஸ்ட் பேட்சில் மேக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். பின்வருவனவற்றில் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்போமானாலும் மீசிமானாலும் ஒன்று தான். இல்லை ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 90 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப், அடுத்தது 150 எக்ஸ் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர், அடுத்தது 225 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பருக்கு தனியாக மீசிமா கண்டுபிடிக்கணும். அடுத்தது வேரியபிளுக்கு தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாம். 90, 150, 225. 5ஆல் 1 5 5 மிச்சம் 4 8 5 40, 3 5 15 0, 4 5 20 மிச்சம் 2 5 25. அடுத்து 3ஆல் 6 3 18, 3 30, 15 3 45. அடுத்தது 3ஆல் 3 6, 10 டிவைட் ஆகாது அப்படியே வச்சுக்கலாம். 3 15. அடுத்தது 2ஆல் 2 2, 2 10, 5 டிவைட் ஆகாது. அடுத்து 5ஆல் 1 5 5 5 5. மீசிமா கண்டுபிடிக்கணும்னா 1 வர வரையும் டிவைட் பண்ணணும். மீப்போவானா பொதுவாக எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணால் போதும். இல்லை மீசிமா தான் கேட்டிருக்காங்க. 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா நம்பரையும் பெருக்கிக்கோங்க. 3 15, 15 3 45, 45 2 90, 95 450. இதுக்கான மீசிமா வந்து 450. அடுத்தது வேரியபிளுக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க வேரியபிளை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் ஒய் இசட்ன்னு இருக்குது, செகண்ட் டேர்ம்லையும் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, தேர்டு டேர்ம்லையும் எக்ஸ் ஒய் இசட்ன்னு இருக்குது. இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸு ஒய் இசட். அடுத்தது மீசிமான அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கணும். மீப்போவானா பவர் வந்து கம்மியாக இருக்கணும். இதில் மீசிமா தான் கேட்டிருக்காங்க. பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ் தான் இருக்குது, தேர்டு டேர்மில் எக்ஸ் கியூப் இருக்குது. இந்த 3 டேர்மில் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். கியூப் தான் அதிகமாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஒய்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் ஒய் கியூப் இருக்குது, தேர்டு டேர்மில் ஒய் கியூப் இருக்குது. இதில் கியூப் தான் அதிகமானது. அடுத்து இசட்டுக்கு பாருங்கள். இசட் கியூப் இசட் ஸ்கொயர் இசட் தான் இருக்குது. இதில் அதிகமான பவர் எது இருக்குன்னு பாருங்கள். 3 தான் அதிகமானது இருக்குது. இசட் கியூப். நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மீசிமா 450. வேரியபிள் கண்டுபிடிச்சது எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு 12, 15, 18 மற்றும் 27ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மீசிமா ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 12, 15, 18, 27. இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. 3ஆல் 4 3 12, 5 3 15, 6 3 18, 9 3 27. அடுத்தது 2ஆல் 2 4, 5 டிவைட் ஆகாது, 3 2 6, 9 டிவைட் ஆகாது. அடுத்தது 3ஆல் 2 டிவைட் ஆகாது, 5 டிவைட் ஆகாது, 1 3 3, 3 9. அடுத்தது 2ஆல் 1 2 2, 5, 1 டிவைட் ஆகாது, 3 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 5ஆல் 1 1 5 5 1, 3 டிவைட் ஆகாது. அடுத்த 3ஆல் 1 1 1 1 3 3. மீசிமா கண்டுபிடிக்கணும்னா 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 2 6, 6 3 18, 18 2 36, 36, 5 3 15, 6 5 30 மிச்சம் 3, 5 3 15 18, 1 6 6, 1 3 3, 0 14 4 மிச்சம் 1, 4 1 5. இதுக்கான மீசிமா எவ்வளோனா 540. மீசிமா வந்து 540. இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ணும் போது மீதி வந்து 0 வருது அப்படின்றது பாருங்கள். மீதி 0 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுங்கள். 9650. இதை 540ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு டைம் வரும் 540. மைனஸ் பண்ணிங்கன்னா 5 2 4, அடுத்து 0 இறக்கிக்கலாம். 540 எதோட பெருக்குனா 4250 வருதுன்னு பாருங்கள். 4ஆல் பெருக்குனிங்கன்னா 2000 தான் வரும். 8ஆல் பெருக்குனிங்கன்னா 8 5 40. 8ஆல் பெருக்கி பாருங்கள். 8 4 32 மிச்சம் 3, 8 5 40 43, 4320 வருது. அப்போ 7ஆல் பெருக்கி பாருங்கள். 540 7ஆல் பெருக்குங்க. 7 4 28 2, 7 5 35 37.
0 7 டைம் தான் வருது, 3780 தான் வருது. மைனஸ் பண்ணிங்கன்னா 15ல் 8 போனால் 7, 1 11ல் 7 போனால் 4, 470 வருது. மீதி வந்து நமக்கு எவ்வளோ வரணும்? 0 தான் வரணும். இல்லை 470 வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். 9720 540ஆல் வகுங்க. ஒரு டைமு 540, 2 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 4, இந்த 0 வந்து இறங்கிடும். 4320ல் எத்தனை 540 இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏற்கனவே வந்து நம்ம பெருக்கி வச்சுருக்கோம். 540 வந்து 8ஆல் பெருக்குனிங்கன்னா 4320 வருது. 8 டைம் 4320 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வருது. அப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 0 வருதுன்னா 9720ஓட டிவைட் பண்ணும்போது தான் மீதி வந்து 0 வருது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான் 9720. அடுத்தது 2/3, 8/9, 16/81, 10/27. இதுக்கான மீசிமாவும் கேட்டிருக்காங்க, மீப்போவாவும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம் பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மேலே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க அதாவது பகுதியில் இருக்க நம்பருக்கு எல்லாருக்குமே மீப்போவா கண்டுபிடிக்கணும். இந்த பின்னத்துக்கு எப்படி மீசிமா கண்டுபிடிக்கணும்னா இதுக்கான ஃபார்மேட் இதுதான். மேலே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே அதாவது தொகுதி எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும், பகுதி எல்லாத்துக்குமே மீப்போவா கண்டுபிடிக்கணும். தொகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2, 8, 16, 10 இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கலாம். 2ஆல் 1 2 4 2 8, 8 2 16, I 2 10. அடுத்தது 2ஆல் 1 டிவைட் ஆகாது, E 2 4, 4 2 8, 5 டிவைட் ஆகாது. அடுத்தது 2ஆல் 1, O 2 2, E 2 4, 5 டிவைட் ஆகாது. அடுத்தது 2ஆல் 1, 1, O 2 2, 5 டிவைட் ஆகாது. அடுத்தது 5ஆல் 1, 1, 1, O 5. மீசிமா தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் 1 வர வரையும் டிவைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. E 2 4, 4 2 8, 8 2 16, 16 × 5, 6 5 30, மிச்சம் 3, 1 5 5, 5 3 8. இதுக்கான மீசிமா வந்து 80 பை மீப்போவா அடுத்தது கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க பகுதிக்கு எல்லாத்துக்குமே மீப்போவா கண்டுபிடிக்கணும். 3, 9, 81, 27 இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். 3ஆல் 1 3 3, 3 9, 3 6, மிச்சம் 2, 7 3 21, 9 3 27. அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 1 வந்துட்டாலே மீப்போவா கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பொதுவான நம்பரால் டிவைட் பண்ண முடிகிற வரையும் தான் டிவைட் பண்ணணும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 ஆகும், 27 ஆகும், 9 ஆகும். ஆனால் 1ஆல் 3 வந்து டிவைட் பண்ண முடியாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணுவோம். மீப்போவானா பொதுவாக எதால் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரை டிவைட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கான மீப்போவா வந்து 3 தான். ஃபஸ்ட்டு இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். மீசிமாவுக்கு ஃபார்மேட் என்ன சொல்லியிருந்தோம்? மேலே இருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலே இருக்கிற நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிச்சது 80, கீழே இருக்க நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிச்சது 3. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். 80/3 ஆப்ஷனை பாருங்கள். 80/3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2/81 இருக்குது, செகண்ட் இது 80/3 இருக்குது, அடுத்தது 2/80 தான் இருக்குது, அடுத்து 81/3 இருக்குது. இல்லை பி ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது, 80/3. இல்லை மீசிமா கண்டுபிடிக்கும் போதே ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்துருச்சு, பி தான் சரியான ஆன்சர். நீங்கள் மீப்போவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான். மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா தொகுதி ஃபுல்லாகவே மீப்போவா கண்டுபிடிக்கணும், பகுதி ஃபுல்லாகவே மீசிமா கண்டுபிடிக்கணும். இதே நம்பரை வச்சுக்கிட்டு மேலே இருக்க நம்பருக்கு ஃபுல்லாகவே மீப்போவா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது கீழே இருக்க நம்பருக்கு எல்லாமே மீசிமா கண்டுபிடிங்க. ஆன்சர் என்ன வரும்னா 2/81 வரும். அடுத்த சம்மு 2x² - y² 5x³ - y³ இதுக்கான மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்தது வேரியபிளுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2, 5 இதுக்கான மீப்போவா கண்டுபிடிங்க. மீப்போவானா 2 நம்பருக்கு பொதுவான நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் டிவைட் பண்ணணும், இல்லைன்னா டிவைட் பண்ணக்கூடாது. 2, 5 வந்து எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது, அதாவது 2 வந்து 2ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும், 5 வந்து 5ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்போ 2 நம்பருமே எந்த ஒரு பொதுவான ஒரு நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ இதுக்கான மீப்போவா வந்து 1 தான். அடுத்தது வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கலாம்.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அடுத்தது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா எக்ஸு மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ மீப்போவானா என்னென்னா பொதுவாக எது இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். மீசிமானா எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். மீப்போவானா பொதுவாக எது இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இதில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இப்போ பொதுவானது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தான். நம்பருக்கு வந்து மீப்போ வந்து ஒன்று தான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஒன்று போடலனாலும் ஒன்றும் இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு 3240, 3600 மற்றும் மூன்றாவது எண்ணின் மீப்போவா 36, அதன் மீசிமா 2/4 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5² இன்ட்டு 7² எண்ணில் மூன்றாவது எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லா நம்பரையுமே பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள் 3240. இதை பிரிச்சுக்கணும். எப்படின்னா மீசிமா கண்டுபிடிங்க. 2ஆல் ஓ 2 2 மிச்சம் 1 6 2 12 2 4 0. திருப்பி 2ஆல் 8 2 16 ஓ 2 2 0. 2ஆல் 4 2 8 I 2 10. அடுத்தது 3ஆல் ஓர் 3 3 மிச்சம் 1 3 9 மிச்சம் 1 I 3 15. அடுத்தது 3ஆல் 4 3 12 மிச்சம் 1 I 3 15. அடுத்தது 3ஆல் ஓர் 3 3 மிச்சம் 1 I 3 15. 3ஆல் I 3 15. அடுத்தது 5ஆல் 1. இப்போ இதை எப்படி எழுதணும்னா 2 எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. அப்போ 2 3 டைம் இருக்குது கியூபு இன்ட்டு அடுத்தது 3 எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4 டைம் இருக்குது. அப்போ 3/4 இன்ட்டு 5 எத்தனை டைம் இருக்குது? 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ 5 வந்து வச்சுக்கோங்க. இப்போ 3640 எப்படி பிரித்து எழுதிக்கிட்டோம்னா 3 கியூப் இன்ட்டு 3/4 இன்ட்டு 5. அதே மாதிரி தான் அடுத்த நம்பரையும் பிரித்து எழுதிக்கோங்க. 3600 கொடுத்துருக்காங்க. 2ஆல் ஓ 2 2 மிச்சம் 1 8 2 16 0. திருப்பி 2ஆல் 900. 2ஆல் 450. அடுத்து 3ஆல் 150. அடுத்தது 3ஆல் I 3 15 0. அடுத்தது 5ஆல் 5 50. அடுத்தது 5ஆல் 5 10. 2ஆல் ஓ 2 2. இதையும் அதே மாதிரியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 டைம் இருக்குது. 2/4 இன்ட்டு 3 எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 2 டைம் தான் இருக்குது. 3². 5 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. இன்ட்டு 5². அடுத்தது மீப்போவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பிரித்து எழுதிக்கோங்க. 36 பிரித்து எழுதுனீங்கன்னா 2ஆல் 18 2 36. திருப்பி 2ஆல் 9 2 18. அடுத்து 3ஆல் 3 9. அடுத்து 3ஆல் ஓர் 3 3. இதை எப்படி எழுதலாம்னா 2 வந்து எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. 2² இன்ட்டு 3 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. 3². இப்போ எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3240 எப்படி பிரித்து எழுதியிருக்கோம்? 2 கியூப் இன்ட்டு 3/4 இன்ட்டு 5. அடுத்தது 3600 எப்படி எழுதியிருக்கோம்? 2/4 இன்ட்டு 3² இன்ட்டு 5². அடுத்தது மீப்போவாவை எப்படி எழுதியிருக்கோம்? HCF அது எப்படி எழுதியிருக்கோம்னா 2² இன்ட்டு 3². அடுத்தது மீசிமாவை எப்படி எழுதியிருக்கோம்னு பாருங்கள். LCM 2/4 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5² இன்ட்டு 7². இப்போ நமக்கு மூணாவது எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. முதல் 2 எண்ணை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 எண்ணில் இருக்க நம்பர் வந்து HCF LCM இது ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடாது. கேன்சல் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 3240 பிரிச்சிருக்கோம். அடுத்தது 3600 பிரிச்சிருக்கோம். இந்த 2 நம்பரில் இருக்க நம்பர் வந்து LCM HCF இதில் வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 2 கியூப் இருக்குது. இது வந்து LCM HCFல இருக்கான்னு பாருங்கள். இல்லை.
அடுத்து 3/4 இருக்குது. இது வந்து இந்த எல்சிஎம் HCFல இருக்கான்னு பாருங்கள். 3/4 இல்லை. அடுத்து 5 இருக்கான்னு பாருங்கள், 5ம் இல்லை. அடுத்தது பாருங்கள் 3600 பிரிச்சிருக்கோம். 2/4 வந்து எல்சிஎம் HCFல இருக்கான்னு பாருங்கள். எல்சிஎம்ல இருக்குது 2/4. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 ஸ்கொயர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். HCFல இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் வந்து எல்சிஎம்ல இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர் இன்ட்டு 3/4 இன்ட்டு 7 ஸ்கொயர். இதுதான் இந்த மூணாவது எண். ஆப்ஷன் வந்து ஏ. 2 ஸ்கொயர் இன்ட்டு 3/5 இன்ட்டு 7 ஸ்கொயர். அடுத்த சம்மு, இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே 495,5 மற்றும் அந்த எண்களின் கூடுதல் 100 எனில் அந்த எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு எண்கள் என்னன்னு தெரியாது. ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மற்றொரு எண்ணை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அந்த எண்களோட மீசிமா மீப்போவா முறையே. மீசிமா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 495ன்னு கொடுத்துருக்காங்க. HCF வந்து மீப்போவா வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்களின் கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது XY இதோட கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. X - Y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியணும். இரு எண்களின் பெருக்கற் பலனுக்கான ஃபார்முலா தெரியணும். அதாவது XY = LCM × HCF அப்படின்றது நமக்கு தெரியணும். XYனாலும் LCM × HCF இதோட வேல்யூவும் XYயோட வேல்யூவும் ஒன்று தான் அப்படின்றத நமக்கு தெரியணும். அடுத்தது பாருங்கள், X - Y இதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. X - Y the whole square = X + Y the whole square minus 4XY. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? XY = LCM × HCF அப்படின்றது தெரியணும். XYனாலும் LCM × HCFனாலும் ஒன்று தான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்தது இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். LCMோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, HCFோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது XY = LCM × HCFனா 495 × 5 அப்படின்றது வேல்யூ நமக்கு தெரியணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். X + Y இதோட வேல்யூ வந்து சம்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த இரு எண்களின் கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 100 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு X × Y எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 495 × 5. இது சம்லேயே கொடுத்துருக்காங்க. LCM × HCF. LCM கொடுத்துருக்காங்க 495ன்னு, HCF வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? XY = LCM × HCF அப்படின்றது தெரியும். அப்போ XYக்கு பதிலாக 495 × 5 வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ 100 வந்து ஸ்கொயர் பண்ணால் 10,000 மைனஸ் 4 5 20 20 × 495 495 2ஆல் பெருக்குங்க. 5 2 10 மிச்சம் 1 9 2 18 19 மிச்சம் 1 4 2 8 1 9 10,000 மைனஸ் 9,900 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 100 வரும். இது எதுக்கான வேல்யூனா X - Y the whole square இதுக்கான வேல்யூ. நம்ம கேட்டது என்னென்னா X - Y தான் நமக்கு தெரியணும். அதாவது அந்த எண்களின் வித்தியாசம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். X - Y வந்து √100. 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? 10 வரும். X - Yயோட வேல்யூ என்ன? 10. இதுதான் ஆன்சர். அந்த எண்களின் வித்தியாசம் எவ்வளவு? 10 தான். அடுத்த சம்மு, இரு எண்களின் மீப்போமா ஆனது அதன் மீப்போவாவின் 20 மடங்கிற்கு சமம். மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 2520. ஒரு எண் வந்து 480ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை மீப்போமா ஆனாலும் மீசிமானாலும் ஒன்று தான். இரு எண்களின் மீசிமா வந்து அதன் மீப்போவாவின் 20 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீசிமா வந்து என்னன்னா மீப்போவாவின் 20 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்சிஎம் என்னன்னா 20 மடங்கு HCF அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மீப்போமா அதாவது மீசிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் வந்து 2520 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LCM + HCF
இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அதுக்கான கூடுதல் வந்து 2520 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண் வந்து 480ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எண் என்னன்னு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 480ன்னு. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் இப்போ எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து செகண்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது எல்சிஎம்க்கு பதிலாக 20 HCF வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம்னு இருக்கிற இடத்துல வந்து 20 HCF வந்து அப்ளை பண்ணுங்கள். 20 HCF அப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் ஏற்கனவே இங்கே ஒரு HCF இருக்குது. HCF ஈக்குவல் டு 2520. இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, கூட்டலில் தான் இருக்குது. 20 HCF ப்ளஸ் ஒரு HCF ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 21 HCF ஈக்குவல் டு 2520. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 21ஆல் ஒரு டைம் வந்து வரும், பேலன்ஸ் வந்து 4 இருக்குது, 2 டைம் வந்து 42, 0. HCF வந்து எவ்வளோனா 120. இப்போ இதுக்கான வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் ஈக்குவல் டு 20, HCFக்கு பதிலாக 120 வந்து அப்ளை பண்ணுங்கள். 120 × 20 2400. மீசிமா வந்து எவ்வளோ 2400. மீப்போ வந்து எவ்வளோ 120. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கற் பலனுக்கான ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா, அதாவது XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லை என்னென்ன வேல்யூலாம் நமக்கு தெரியுதுன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 480 இன்ட்டு ஒய் தான் நமக்கு தெரியாது. எல்சிஎம் இன்ட்டு HCF, எல்சிஎம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2400ன்னு. HCFோட வேல்யூ நமக்கு தெரியும் 120ன்னு. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 120ஆல் கேன்சல் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து 120, இங்கே 4 டைமால் பெருக்கினீங்கன்னா 480 வரும். திருப்பி 4ஆல் 6 4 24 0 0. ஒய்யோட வேல்யூ என்ன 600. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. மற்றொரு எண் எவ்வளோனா 600. அடுத்த சம்மு, இரு மிக எண்களின் பெருக்கல் பலன் 34560. அதன் மீப்போமாவானது மீப்போவாவின் 60 மடங்கு எனில் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீப்போமானா மீசிமா தான், இதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இரு மிக எண்களின் பெருக்கல் பலன் 34560 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு மிக எண்கள்னால் என்ன, எக்ஸு ஒய். இதுக்கான பெருக்கல் பலன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 34560ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மீப்போமா அதாவது மீசிமா. எல்சிஎம் வந்து என்னன்னா மீப்போவாவின் 60 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீப்போவானா HCF, அதோட 60 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 HCF. இதை ரெண்டாவதாக எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மீப்போமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் மைனஸ் HCF இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF அப்படின்றது ஃபார்முலா தெரியும். இங்கே XY அப்படின்னு கொடுத்துறது பதிலாக நம்ம வந்து எல்சிஎம் இன்ட்டு HCF வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்சிஎம் இன்ட்டு HCF வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 34560. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் வந்து 60 HCF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எல்சிஎம்க்கு பதிலாக 60 HCF வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்சிஎம்க்கு பதிலாக 60 HCF வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்டு HCF ஈக்குவல் டு 34560. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. பெருக்கல்ல தான் இருக்குது. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6ஆல் 5 30 மிச்சம் 4, 7 42 மிச்சம் 3, 6 36. HCF இன்ட்டு HCF ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். HCF ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 576. 576க்கு ரூட் எடுங்க. எந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா 576 வருது அப்படின்னு பாருங்கள். 20 20 பெருக்கினீங்கன்னா 400 தான் வரும். அப்போ 22 22 பெருக்கி பாருங்கள். 2 4 2 4 2 4 4 8 4 484 தான் வருது. அடுத்து 23 23 பெருக்குங்க. 3 9 32 6 32 6 2 4 9 12
மிச்சம் ஒன்று 529 தான் வருது. அடுத்த நம்பர் பெருக்கி பாருங்கள். 24 நன்னாங்க 16 மிச்சம் 1 4 2 8 1 9 4 2 8 2 4 6 7 1 5 576 வருது. அப்போ எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 576 வருதுன்னா 24 பெருக்குனீங்கன்னா 576 வருது. ரூட் ஆஃப் 24 × 24 ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். அப்போ 24 தான் HCF. இப்போ கேட்டிருக்கிறது என்ன, LCM மைனஸ் HCF, அதாவது இந்த ரெண்டு இதுக்குமே வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு LCM வேணும். இந்த HCFோட வேல்யூ வந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். LCM ஈக்குவல் டு 60 HCF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ LCM ஈக்குவல் டு 60 × HCFோட வேல்யூனா 24. 60 × 24 60 × 24 6 நாங்க 24 மிச்சம் 2 6 2 12 14 1440. இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 1440. இப்போ எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிட்டோம், ஹச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். கேட்டிருக்கிறது என்ன, மீசிமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ மீசிமா எவ்வளோ 1440 மைனஸ் ஹச்சிசிஎஃப், அதாவது மீப்போவா எவ்வளோ 24. 1440 24 போயிடுச்சுன்னா 1416. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, இரு எண்களின் பெருக்கற்பலன் 9000 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 3000 எனில் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான், நமக்கு ஃபார்முலா தெரியும். XY ஈக்குவல் டு LCM × HCFன்னு. இப்போ சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரு எண்களின் பெருக்கற்பலன் கொடுத்துருக்காங்க, அதாவது XY கொடுத்துருக்காங்க 9000ன்னு. அடுத்தது அவ்விரு எண்களின் மீசிமா கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க 3000ன்னு. மீப்போவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. XY என்ன 9000 ஈக்குவல் டு LCM என்ன 3000 இன்ட்டு HCF தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். 3 3 9. இப்போ HCF எவ்வளோ 3 தான், ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, இரு எண்களின் மீப்போவா 12, மீசிமா 144. ஒரு எண் வந்து 36ன்னு சொல்லிட்டாங்க, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும், XY ஈக்குவல் டு LCM × HCFன்னு. இல்லை எக்ஸ் வந்து ஒரு எண், ஒய் வந்து மற்றொரு எண். LCM வந்து கொடுத்துருக்காங்க 144ன்னு, HCF வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, மீப்போவா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஒரு எண் அப்படின்றது வந்து எக்ஸு, மற்றொரு எண் தான் கண்டுபிடிக்கணும், அது வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் எவ்வளோ 36 இன்ட்டு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது மீசிமா வந்து 144 இன்ட்டு HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு 12 12 12 36, திருப்பி 3 4 12 மிச்சம் 2 8 3 24. ஒய் வந்து எவ்வளோ 48, மற்றொரு எண் வந்து 48, ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, இரு குறிப்பிட்ட எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன் 24 மற்றும் அவ்வெண்களின் வித்தியாசம் 2 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 எண்களோட மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன், அதாவது LCM × HCFோட பெருக்கற்பலன் வந்து எவ்வளோனா 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வெண்களின் வித்தியாசம், அந்த 2 எண்கள் என்னன்னு தெரியாது, அதை வந்து XYன்னு வச்சுக்கலாம். அந்த 2 எண்களோட வித்தியாசம் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. X - Y வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது XY என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயும் போல தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். XY ஈக்குவல் டு LCM × HCF. LCM × HCFனாலும் XYனாலும் ஒன்று தான். அதாவது LCM × HCF எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க 24ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ XYயோட வேல்யூவும் 24 தான். அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது X என்ன Y என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 2 எண்களை பெருக்கினா 24 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 எண்களை மைனஸ் பண்ணால் 2 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 எண்களை வந்து பெருக்கணும்னா 24 வரணும், 2 எண்களை மைனஸ் பண்ணோம்னா 2 வரணும். ஆப்ஷன் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எண்களை வந்து பெருக்கினா 24 எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். 2 4 பெருக்குங்க, 4 2 8, இது கிடையாது, 24 வர்றது தான் ஆன்சரு.
4 6 24. அடுத்தது பாருங்கள் 6 8 48, 8 × 10 80. இதில் எது 24 வருதுன்னு பாருங்கள். 4யும் 6யும் பெருக்கினா தான் 24 வருது. இதுதான் ஆன்சர். அதே மாதிரியே 6ல் 4 போயிருச்சுன்னா 2 வருது. இப்போ இதுதான் ஆன்சர் 4,6. அடுத்த சம்மு, இரு எண்களின் மீசிமாவானது, அதாவது எல்சிஎம் வந்து என்னன்னா மீப்போவாவின் 14 மடங்கு, ஹச்சிசிஎஃபோட 14 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மீசிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் எல்சிஎம் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப், இதோட கூடுதல் வந்து 600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண் வந்து 280ன்னு சொல்கிறாங்க, எக்ஸ் வந்து 280. அப்போ மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஒய் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம்னா என்ன, 14 ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து எல்சிஎம் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப், இதோட வேல்யூ என்ன 600, இது 2ன்னு வச்சுக்கலாம். 1 வந்து 2ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 600ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்சிஎம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14 ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து என்னென்னா 14 ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்சிஎம்க்கு பதிலாக 14 ஹச்சிசிஎஃப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்சிஎம்க்கு பதிலாக 14 ஹச்சிசிஎஃப் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் ஏற்கனவே ஹச்சிசிஎஃப் இருக்குது ஈக்குவல் டு 600. 14 ஹச்சிசிஎஃப் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப் வந்து 15 ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 600. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 3 5 15, 1 5 5, மிச்சம் 1, 2 5 10 0, திருப்பி 3ஆல் 4 3 12 0. ஹச்சிசிஎஃப் வந்து எவ்வளோ 40. இப்போ இதோட வேல்யூ வந்து 1ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் எல்சிஎம் ஈக்குவல் டு 14 இன்ட்டு ஹச்சிசிஎஃப்க்கு பதிலாக இந்த 40 வந்து அப்ளை பண்ணுங்கள். 40 × 14, 40 × 14, நன்னாங்க 16, மிச்சம் 1, 1 நாங்க 4 1 5, 560. எல்சிஎம் என்ன 560. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும் 280, ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40ன்னு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மும் தெரியும் 560ன்னு தெரியும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்ன 280, ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எவ்வளோ 560 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் எவ்வளோ 40. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் 280, 280 2 டைம் பெருக்குனிங்கன்னா 560 வரும். ஒய் ஈக்குவல் டு 40 × 2 80. மற்றொரு எண் எவ்வளோனா 80. ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம் வந்து ரொம்ப ஈஸியானது தான். 3 எண்கள் வந்து 3:4:5ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2400ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீப்போவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி விகிதத்தில் கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா 3 எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன் வந்து என்னென்னா எல்சிஎம் பை ஹச்சிசிஎஃப். இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா என்ன XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து விகிதம் இல்லாததுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து விகிதம் கொடுத்துருக்காங்க 3:4:5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா விகிதங்களின் ஃபார்முலா என்ன வரும்னா XYZ ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹச்சிசிஎஃப். இந்த ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த சம்மில் வந்து விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. XYZ அதாவது 3 × 4 × 5 ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2400ன்னு கொடுத்துருக்காங்க பை ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கேன்சல் பண்ண முடியலாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 4 5 20, மிச்சம் 4, 8 5 40 0. இப்போ 4ஆல் 1 நாங்க 4, 2 நாங்க 8 0. அடுத்து 3ஆல் 4 3 12 0. இந்த ஹச்சிசிஎஃப் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 40. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு 2 எண்களின் விகிதம். 2 எண்களின் விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கு தொகை, அதாவது மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இதை தான் கொடுத்துருக்காங்க. இதோட பெருக்கு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க.
இது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. எண்களில் இருந்தால் தான் கூட்டி சொல்ல முடியும். விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்களாக மாற்றிக்கணும். விகிதத்தை ஃபஸ்ட்டு எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸால் பெருக்கிக்கணும். அதாவது எக்ஸை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து விகிதத்தில் இருக்குது. இது எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், எக்ஸை சேர்த்துக்கணும். இப்போ 2:3 வந்து 2x, 3x. இது வந்து இப்போ எண்களாக மாறிடுச்சு. ஒரு எண் வந்து 2x, மற்றொரு எண் வந்து 3x. இதில் கேட்டிருக்கிறது என்ன, இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு எண்ணோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் இந்த இரண்டு எண்களோட கூட்டுத்தொகையை ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். xy = LCM × HCF அப்படின்றது தெரியும். இந்த இரண்டு எண்கள் என்ன, ஒரு எண் வந்து 2x இன்ட்டு மற்றொரு எண் என்ன 3x. எக்ஸுக்கு பதிலாக 2x வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஒய்க்கு பதிலாக 3x வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஈக்குவல்டு அடுத்தது LCM × HCF. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 150ன்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. 150 2x × 3x வந்து பெருக்கிக்கோங்க. 3 6, எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா x² ஈக்குவல் டு 150. 6ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 6 12, மிச்சம் 3, 5 30. x²ஓட வேல்யூ வந்து 25. நமக்கு தேவை வந்து x தான் தேவை. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 5, எக்ஸோட வேல்யூ வந்து 5. இப்போ அந்த எண்களில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2x, அடுத்தது 3x. எக்ஸுக்கு பதிலாக 5 வந்து அப்ளை பண்ணுங்கள். 2 × 5 வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 10. அடுத்தது 3 × எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்கள். 3 5 15. ஒரு எண் வந்து 10, மற்றொரு எண் வந்து 15. இந்த சம்மில் வந்து அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்கல, இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டி சொல்லுங்கள். 10 15 கூட்டினீங்கன்னா 25. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு ரொம்ப ஈஸியானது தான். இரு எண்களின் விகிதமானது 15:11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றின் மீப்போவா HCF வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம்மில் வந்து மீப்போவோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாகவே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். HCF வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இதை அப்படியே பெருக்கிக்கோங்க. பெருக்கினாலே ஆன்சர் வந்துடும். 15 13 பெருக்கிக்கோங்க. அடுத்தது 11 13 பெருக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 15 13 பெருக்கிக்கோங்க. அடுத்தது 11 13 பெருக்கிக்கோங்க. 15 × 13, 5 3 15, மிச்சம் 1, 1 3 3 1 4, 1 5 5, 1 1 1, 5 9 1, 195. அடுத்தது 13 11 பெருக்குங்க. 1 3 3 1, 1 3 3 1, 3 4 1, 143. ஒரு எண் வந்து 195, மற்றொரு எண் வந்து 143. ஆப்ஷன் வந்து சி. இது மாதிரி சம்மில் மீப்போவா ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்கன்னா இதை அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த சம்மு 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. 2:3:4. அவற்றின் மீப்போமா கொடுத்துருக்காங்க, அதாவது LCM கொடுத்துருக்காங்க 120ன்னு. மீப்போவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, HCF என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், விகிதங்களின் பெருக்கற்பலன் = LCM / HCF அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 3 நம்பரையும் பெருக்கிக்கோங்க. 2 × 3 × 4 = LCM எவ்வளோ 120 / HCF வந்து கீழே வந்துடும். கேன்சல் பண்ணிக்கோங்க. 2ஆல் 6 2 12 0. அடுத்து 3ஆல் 2 3 6 0. 4ஆல் 5 4 20. HCF எவ்வளோ 5. இந்த HCF வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். HCF = 5. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு A, B மற்றும் C ஆகிய மூவரும் ஒரு வட்ட வடிவ மைதானத்தில் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் ஓட ஆரம்பிக்கின்றனர். A ஒரு சுற்றை 297 வினாடிகளிலும், B ஒரு சுற்றை 378 வினாடிகளிலும், C ஒரு சுற்றை 462 வினாடிகளிலும் முடிக்கின்றனர் எனில் அவர்கள் மூவரும் ஒரே இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்தால் எவ்வளவு நேரத்தில் மூவரும் ஆரம்பித்த இடத்தில் மீண்டும் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செக் பண்ணோம்னா, ஒரே நேரத்தில் ஒரே திசையில் மீண்டும் திரும்பவும் இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். இது மாதிரி வார்த்தைலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள், கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிங்க. 297, அடுத்து 378, அடுத்து 462.
297, 378, 462. மீப்போவானா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மிகப்பெரிய இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஒரே திசையில் ஒரே நேரத்தில் மீண்டும் திரும்பவும் இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம். 3ஆல் 9 3 27 மிச்சம் 2, 9 3 27, 1 3 3, 2 3 6 மிச்சம் 1, 6 3 18, 1 3 3 மிச்சம் 1, 5 3 15, 1 4 3 12. அடுத்தது 3ஆல் 33 3 99, 4 3 12, 2 3 6, 154 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 2ஆல் 33 டிவைட் ஆகாது, 2 4, 1 2 7 2 14 மிச்சம் 1, 7 2 14. அடுத்தது 3ஆல் 11 3 33, 7 3 21, 77 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 11ஆல் 1 11 11, 7 டிவைட் ஆகாது, 7 11 77. அடுத்து 7ஆல் 1, 1 7 7, 1 7 7. மீசிமான 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 9, 9 2 18, 11 7 77, 77 3, 77 3, 7 3 21 மிச்சம் 2, 21 23. 231 இன்ட்டு 18 பெருக்கிக்கோங்க. 1 8 8, 8 3 24 மிச்சம் 2, 8 2 16 18, 1 1 1, 3 2, 8 5 11 மிச்சம் 1, 3 1 4. 4158 வினாடிகளில் கொடுத்துருக்காங்களா நிமிடங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வினாடிகளில் தான் கொடுத்துருக்காங்க. 297 வினாடிகள், அதே மாதிரியே 378 வினாடிகள், அடுத்தது 462 வினாடிகள், எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்காங்க. இப்போ 4158 வினாடிகள். த ஆன்சர் ஆப்ஷனை பாருங்கள், நிமிடம் வினாடிகளில் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது வினாடிகள் மட்டும்தான், ஆனால் கேட்டிருக்கிறது வந்து ஆப்ஷனில் நிமிடம் வினாடிகளில் கொடுத்துருக்காங்க. இப்போ வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4158 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 6 6 36, 360 மைனஸ் பண்ணிங்கன்னா 5, 11ல் 6 போனால் 5, இந்த 8 வந்து கீழே இறங்கிடும். 9 6 54, 540, மீதி வந்து எவ்வளோ இருக்குது 18. இப்போ இதை எப்படி எழுதணும்னா மேலே ஈவா இருக்கிறத வந்து நிமிடங்களாக எழுதணும். 69 நிமிடம், மீதி வந்து வினாடி 18 வினாடி. ஆன்சர் வந்து 69 நிமிடம் 18 வினாடி. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, வெவ்வேறு சாலைகள் சந்திக்கும் இடங்களில் 3 சாலை பாதுகாப்பு விளக்கு வைக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகள் முறையே மாற்றமடைகின்றன. இவை மூன்றும் காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன எனில் திரும்பவும் எப்பொழுது அவை மூன்றும் ஒரே நேரத்தில் மாற்றமடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இது மீசிமாவா மீப்போவாவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். திரும்பவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரே நேரத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே நேரம், திரும்பவும், ஒரே திசை, இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி. இதுக்கு தான் நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். 48, 72, 108. 2ஆல் 24 2 48, 32 6 மிச்சம் 1, 6 2 12, I 2 10, 4 2 8, திருப்பி 2ஆல் 1 2 2 4, 18 2 36, 2 4 மிச்சம் 1, 7 2 14. அடுத்து 3ஆல் 4 3 12, 6 3 18, 9 3 27, திருப்பி 3ஆல் 4 டிவைட் ஆகாது, 2 3 6, 3 9. அடுத்து 2ஆல் 2 4, 1 2 3 டிவைட் ஆகாது. அடுத்து 2ஆல் 1 2 1 3 ஆகாது. அடுத்து 3ஆல் 1 1 1 3 3. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4, 3 12, 12 3 36, 36 இன்ட்டு 2 72, 72 இன்ட்டு 2 144, 144 இன்ட்டு 3 144 இன்ட்டு 3, 4 3 12 மிச்சம் 1, 4 3 12 13 மிச்சம் 1, 1 3 3 1 4. 432 கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 48 வினாடிகள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே வினாடிகளில் தான் கொடுத்துருக்காங்க.
108 வினாடிகள் 72 வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சது என்னென்னா வினாடிகள் தான். 432 வினாடிகள். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றம் அடைகின்றன எனில் திரும்பவும் எப்பொழுது அவை மூன்றும் ஒரே நேரத்தில் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு அப்புறம் திரும்பவும் எப்பொழுது மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதிக்கணும்னா நிமிடம் வினாடி இதில் எழுதிக்கணும்னு சொல்லியிருந்தோம். வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். 432 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 6 42 மீதி 1 2. இப்போ ஈவி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 7 நிமிடம். மீதியை வந்து வினாடியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மீதி வந்து 12 வினாடி. கேட்டிருக்கிறது என்ன 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றம் அடைகின்றன எனில் திரும்பவும் எப்பொழுது மீண்டும் ஒரே நேரத்தில் மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 மணிக்கு அப்புறம் எப்போனா 8 மணி 7 நிமிடம் 12 வினாடி. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு 36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பீப்பாய்களில் உள்ளவற்றை காலியாக்க தேவைப்படும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு வந்து மீசிமாவா மீப்போவான்னு பார்க்கணும். இதில் மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர். 36, 48, 60. இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். 3ஆல் 1 3 3 ஈர் 3 6 1 3 3 மிச்சம் 1 6 3 18 20 3 60. திருப்பி 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 2ஆல் பண்ணலாம். 6 2 12 8 2 16 5 2 20. திருப்பி 2ஆல் 3 2 6 4 2 8 I 2 10. அடுத்து டிவைட் பண்ண முடியாது. மீப்போவானா 3 நம்பருக்குமே காமனான ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். இல்லைனா அதோட நிப்பாட்டிக்கணும். மீசிமானா தான் 1 வர வரையும் டிவைட் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. 3 2 6 6 2 12. இதுக்கான மீப்போவா என்ன 12. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட பீப்பாய் ஒவ்வொன்றையும் எத்தனை முறை காலியாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 36 லிட்டர் 48 லிட்டர் 60 லிட்டர். 36 48 60. இல்லை என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். 12 12ஆல் டிவைட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். 36/12 48/12 60/12 கேன்சல் பண்ணுங்கள். 1 12 12 3 12 36 1 12 12 4 12 48 1 12 12 I 12 60. இப்போ ஆன்சர் என்னென்னா 3, 4, 5. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு இரு எண்களின் கூடுதல் 187 மேலும் அவற்றின் மீப்போவா 17. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா கூடுதல் கொடுத்துருக்காங்களா பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லை கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க நம்பரை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. கூடுதல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். 187 பை மீப்போவை வந்து அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. 17ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 17 17 இங்கே 1 டைம் வரும். பேலன்ஸ் வந்து 1 ஒரு டைம் வந்து 17 வரும். இப்போ எவ்வளோ வருதுன்னா 11 டைம் வருது. இதே இங்கே வந்து பெருக்கற் பலன் கொடுத்துருந்தாங்கன்னா மீப்போவை வந்து 2 டைம் போடணும். அதாவது எப்படின்னா 187 இங்கே வந்து பெருக்கற் பலன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 17 × 17 2 டைம் போட்டுக்கணும். இல்லை கூடுதல்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணாலே போதுமானது. இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 11 வந்திருக்கு. இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 11 எந்த 2 நம்பரை கூட்டினா 11 வருதோ அந்த ஜோடியெல்லாம் வரிசையாக எழுதுங்க. 1ஐயும் 10ஐயும் கூட்டினா 11 வரும். 2ஐயும் 9ஐயும் கூட்டினா 11 வரும். 3ஐயும் 8ஐயும் கூட்டினா 11 வரும். 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11 வரும். 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11 வரும். அடுத்தது 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. 9 2ஐயும் கூட்டினா 11. 10ஐயும் 1ஐயும் கூட்டினா 11. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா ரிப்பீட்டடாக வந்த ஜோடி வந்து வரக்கூடாது. அதாவது 1ஐயும் 10ஐயும் கூட்டினா 11ன்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரியே 10ஐயும் 1ஐயும் கூட்டினா 11 ரெண்டுமே ஒரே ஜோடி தான். அப்போ ரிப்பீட்டடாக வந்த ஜோடி வந்து வரக்கூடாது. அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 1 10 இருக்குது. இங்கே 10 1 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 2 9 இங்கேயும் இருக்குது. இங்கே 9 2 இருக்குது. இதுவும் வரக்கூடாது. 3 8 இருக்குது. இங்கே 8 3 இருக்குது. இதுவும் வரக்கூடாது. அடுத்தது 4 7 இருக்குது. இங்கே 7 4 இருக்குது. இதுவும் வரக்கூடாது.
அடுத்து 5 6 இருக்குது, இங்கே 6 5ன்னு இருக்குது, இதுவும் வரக்கூடாது. பேலன்ஸ் எத்தனை ஜோடி இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 ஜோடி இருக்குது. அடுத்து என்ன செக் பண்ணோம்னா ஒரு ஜோடியில் இருக்க 2 நம்பருமே சார்பாக என்ன இருக்கணும், அதாவது 2 நம்பருமே ஒரு பொதுவான நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. இப்போ 1ஐயும் 10ஐயும் பாருங்கள், 10ஆல் வந்து 1 டிவைட் ஆகாது, அதே மாதிரி 1 வந்து 10ஆல் டிவைட் ஆகாது. அதே மாதிரி தான் அடுத்தது பாருங்கள், 2 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது, 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. இதே மாதிரியே ஒரு பொதுவான ஒரு நம்பரால் 2 நம்பரையும் டிவைட் பண்ண முடியலன்னா தான் அது ஒரு ஜோடியாக எடுத்துக்கணும். டிவைட் ஆணுச்சுன்னா அது வந்து ஜோடியாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது சார்பாக என்ன இருக்கணும். இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். 1 10 இது ரெண்டுமே ஒரு பொதுவான நம்பரால் டிவைட் ஆகாது. அதே மாதிரி 2 9 இதுவும் டிவைட் ஆகாது. 3 8 இதுவும் டிவைட் ஆகாது. 4 7 4 வந்து 2ஆல் ஆகும், ஆனால் 2ஆல் வந்து 7 டிவைட் ஆகாது, அதனால் இதுவும் கரெக்டு தான். அடுத்து 5 6 இதுவும் சார்பாக எண் தான். இப்போ மொத்தமாக எத்தனை ஜோடி இருக்குது? 1 2 3 4 5 ஜோடி இருக்குது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு, இரு எண்களின் பெருக்கற் பலன் 4107, அவற்றின் மீப்போவா 37, மேலும் நிபந்தனையை நிறைவு செய்யும் எத்தனை ஜோடிகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் வந்து கூடுதல் பார்த்துருந்தோம், இந்த சம் வந்து பெருக்கற் பலன். பெருக்கற் பலன்னா என்ன சொல்லியிருந்தோம், கொடுத்துருக்க நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 4107. மீப்போ வந்து எத்தனை டைம் போடணும்? 2 டைம் போட்டுக்கணும். 37 × 37. கூடுதல்னா ஒரு டைம் போட்டால் போதும், பெருக்கற் பலன்னா 2 டைம் போடணும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 37 37, மீதி வந்து 4 இருக்கும், திருப்பி 1 டைம் வரும், மீதி 3 இருக்குது, ஒரு டைம் வரும். அடுத்தது 37ஆல் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 37 எதோட பெருக்குனா 111 வருது அப்படின்னு பாருங்கள். 3ஆல் பெருக்குங்க. 7 3 21, மிச்சம் 2, 3 9 10 11. இப்போ 3 டைம் வரும். ஒரு 37 37, 3 37 111. எவ்வளோ வருதுன்னா 3 வருது. இப்போ 2 நம்பரை பெருக்குனா 3 வரணும். ஏன்னா போன சம்மில் வந்து 2 நம்பரை கூட்டினா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கூடுதல் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா 3 வருது அப்படின்றத பார்க்கணும். 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா மட்டும்தான் 3 வரும், வேறு எந்த நம்பருமே வராது. அடுத்து என்ன வரும்னா 3ஐயும் 1ஐயும் பெருக்கினா 3 வரும். ரிப்பீட்டடாக வந்தது வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஒரே ஒரு ஜோடி தான் இருக்குது. அதே மாதிரி இது சார்பாக என்ன இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரு காமனான ஒரு நம்பரால் டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். டிவைட் ஆகலைன்னா தான் அது ஒரு ஜோடி. டிவைட் ஆணுச்சுன்னா அது ஜோடி கிடையாது. 1 3 இது ரெண்டுமே ஒரு காமனான நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ இது ஒரு ஜோடி. ஆப்ஷன் வந்து ஏ, ஒரு ஜோடி தான். அடுத்த சம்மு, இரு எண்களின் பெருக்கற் பலன் 6300 மற்றும் அவற்றின் மீப்போவா 15. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான். கூடுதலாக பெருக்கற் பலன்னு பாருங்கள். பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க. இப்போ 6300 கொடுத்துருக்க மீப்போவாவை 2 டைம் எழுதிக்கணும். 15 × 15. கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் 3 5 15, 1 5 5, மிச்சம் 1, 2 5 10, மிச்சம் 3, 6 5 30 0. இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். 4 3 12, 3 6 0. திருப்பி 5ஆல் 3 5 15, 8 5 40, மிச்சம் 2, 4 5 20. அடுத்தது 3ஆல் 3 6, மிச்சம் 2, 8 3 24. என்ன வந்திருக்குன்னா 28 வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா எந்த 2 நம்பரை பெருக்குனா 28 வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1ஐயும் 28ஐயும் பெருக்குனா 28 வரும். அடுத்தது 2ஐயும் 14ஐயும் பெருக்குனிங்கன்னா 28 வரும். அடுத்து 3வது வாய்ப்பாளில் வருதான்னு பாருங்கள். 28 வராது. 4ல் வருதான்னு பாருங்கள். 7 4 28 வரும். 7 × 4 28 வரும். அடுத்து 5ல் வருதான்னு பாருங்கள். 5ல் வராது. 6லையும் வராது. 7ஆம் வாய்ப்பாளில் 4 7 28 வரும். 8ல் இருக்கான்னு பாருங்கள். 8ல் வராது. 9லையும் வராது. இதுக்கப்புறமேட்டு 14வது வாய்ப்பாளில் தான் வரும். 14 × 2 28 வரும். அடுத்து என்ன செக் பண்ணணுன்னு பாருங்கள். ரிப்பீட்டடாக வராது, வரக்கூடாது. இங்கே 2 14ன்னு இருக்குது, இங்கே 14 2ன்னு இருக்குது, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7 4ன்னு இருக்குது, இங்கே 4 7ன்னு இருக்குது, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 28, அடுத்தது 2 14, அடுத்து 7 4. இப்போ இதுக்கான ஜோடி வந்து 3ன்னு போட்டிங்கன்னா இது வந்து தவறு தான், தப்பு. ஏன்னா சார்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 2 நம்பருமே ஒரு காமனான நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1 28 இது ரெண்டுமே ஒரு காமனான நம்பரால் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஆகாது. இப்போ இது ஒரு ஜோடி, கரெக்டு தான். அடுத்து 2 14 இது ரெண்டுமே ஒரு காமனான நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். டிவைட் ஆகும்.
ரெண்டாம் வாய்ப்பாடில் பாருங்கள் 2 வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரியே 14 வந்து ரெண்டாம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகும். அப்போ ரெண்டுமே 2ல் வந்து டிவைட் ஆகுது. அப்போ இது ஒரு ஜோடி கிடையாது. அடுத்து 7 4 பாருங்கள், ஏதாச்சும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வந்து டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள், ஆகாது. இப்போ இது ஒரு ஜோடி. மொத்தமாக எத்தனை ஜோடினா 2 ஜோடி தான். ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு 2497 உடன் எந்த மீச்சிறு எண்ணை கூட்ட அது 3, 4, 5, 6ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கான மீசிமா கண்டுபிடிச்சிக்கலாம். 3, 4, 5, 6 இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம். 3ஆல் 1 3 3 4 டிவைட் ஆகாது, 5 ஆகாது, 3 6. அடுத்து 2ஆல் 1 2 4 5 டிவைட் ஆகாது, 1 2. திருப்பி 2ஆல் 1, 1 2 5 1. அடுத்து 5ஆல் 1 1 1 5 1. மீசிமான 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 2 6 6 2 12 12 5 60. இதுக்கான மீசிமா எவ்வளோ? 60. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2497 உடன் எந்த மீச்சிறு எண்ணை கூட்ட, அதாவது 2497ஓட எந்த ஒரு நம்பரை கூட்டினோம்னா அது வந்து இந்த நம்பரால் வகுப்படும். அதாவது 3, 4, 5, 6ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 4 5 6க்கு பதிலாக தான் நம்ம மீசிமாவா 60ன்னு ஒரு நம்பராக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 60ஆல் எது வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2497 உடன் ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும், அது வந்து 60ஆல் டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து 0 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது பாருங்கள், 17 இருக்குது 7. அடுத்து 21 கொடுத்துருக்காங்க, 23 கொடுத்துருக்காங்க, 33 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பரை வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 17 எடுத்துக்கலாம். 2497 அதோட வந்து 17 கூட்டுங்க. 2497 17ஓட கூட்டுங்க. 7 7 14 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 5 2. 2514 வருது. 2514 வந்து 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். மீதி 0 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். 4 6 24 240. மீதி வந்து 11 4. 2 60 வந்து 120 வந்துடும். அப்போ ஒரு டைம் தான் வரும் 60. மீதி வந்து எவ்வளோ வருது? 54 வருது. நமக்கு எவ்வளோ தேவைன்னா 0 தான் தேவை. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அதே மாதிரி ரெண்டாவது வந்து செக் பண்ணுங்கள். 2497ஓட எதை கூட்டணும்? 21 கூட்டணும். 2497ஓட 21 கூட்டுங்க. 7ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 8. 9 2 11 மிச்சம் 1 5 2. 2518 வருது. இதை வந்து 60ஆல் டிவைட் பண்ணோம். 2518 60ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். 4 6 24. மீதி வந்து 11 8. ஒரு டைம் தான் வரும் 60. மைனஸ் பண்ணிங்கன்னா 58. மீதி எவ்வளோ வருது? 58 வருது. நமக்கு 0 தான் வரணும். இப்போ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான். அடுத்த மூணாவது யூஸ் பண்ணுங்கள். 23. 2497ஓட 23 கூட்டுங்க. 7 3 10க்கு 0 மிச்சம் 1 10 12 மிச்சம் 1 5 2. 2520 60ஆல் டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து 0 வரணும். 4 6 24 240. மீதி வந்து 12 0. 2 60 120. மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வருது. இப்போ எதோட வந்து கூட்டும் போது மீதி வந்து 0 வருதுன்னா 23ஓட கூட்டும்போது மீதி வந்து 0 வருது. இப்போ ஆன்சர் வந்து இதுதான் 23 தான் ஆன்சர். அடுத்த சம்மு இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா முறையே 44 மற்றும் 264. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 44 கிடைக்கும் எனில் இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா முறையே. மீப்போவா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஹச்சிசிஎவை எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க 44. அடுத்தது மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் 264. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது, அதாவது ஓர் எண் மற்றொரு எண் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓர் எண் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், மற்றொரு எண்ணை வந்து ஒய்ன்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓர் எண்ணுக்கு பதிலாக முதல் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓர் எண்ணுக்கு பதிலாக முதல் எண் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே மற்றொரு எண் அதுக்கு பதிலாக இரண்டாவது எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது எண் முதல் எண் என்னன்னா 2ஆல் வகுக்கும் போது ஈவு வந்து 44 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த முதல் எண் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இந்த முதல் எண்ணை வந்து 2ஆல் வகுக்கும்போது ஈவு எவ்வளோ கிடைக்குது, 44 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இரண்டாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, ஒய் என்னன்னு கேட்குறாங்க. முதல் எண்ணை வந்து 2ஆல் வகுக்கும்போது அதோட ஈவு வந்து 44 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். எக்ஸ் ஈக்குவல்ட்டு 44 × 2 88, ஓர் எண் வந்து 88, எல்சிஎம் வந்து 264, ஹச்சிசிஎஃப் வந்து 44, ஒய் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், XY ஈக்குவல்ட்டு எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப். எக்ஸோட வேல்யூ என்ன 88 × ஒய் ஈக்குவல்ட்டு எல்சிஎம் எவ்வளோ 264 × ஹச்சிசிஎஃப் வந்து 44. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 44ஆல் ஒரு டைம் வரும், இது 2 டைம் வரும். 2 44 88, திருப்பி 2ஆல் அடிங்க. ஓ 2 2, மூவி 2 6, ஈ 2 4. இரண்டாவது எண் என்னென்னா 132. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. கடைசி சம் 36, 48, 64ஆல் வகுக்கும்போது 25, 37, 53 என்ற மீதியை தரும் மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி சம் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 36, 48, 64. அடுத்து மீதி என்ன சொல்லியிருக்காங்க 25, 37, 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன வருது அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 36ல் 25 போச்சுன்னா 11, அதே மாதிரி 48ல் 37 போயிருச்சுன்னா 11, 64ல் 53 போயிருச்சுன்னா 11. இப்போ இதுக்கான வித்தியாசம் எல்லாமே என்ன வருது 11 தான் வருது. இது மாதிரி வந்துருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிச்சிக்கோங்க. அதாவது 36, 48, 64 இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது மீசிமாவோட இப்போ கண்டுபிடிச்ச வித்தியாசத்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்னா 11 கண்டுபிடிச்சோம், அதால் மைனஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க 2 நம்பரையும் எடுத்து எழுதிக்கோங்க. 36, 48, 64, 36, 48, 64 எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மீதி 25, 37, 53ன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுக்கான வித்தியாசம் என்ன வருது அப்படின்றத செக் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். 36ல் 25 போனால் 11, 48ல் 37 போயிருச்சுன்னா 11, 64ல் 53 போயிருச்சுன்னா 11. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா 36, 48, 64 இந்த 3 நம்பருக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து என்ன வித்தியாசம் வந்திருக்கோ அதால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம். 36, 48, 64 2ஆல் 18, 2, 36, ஈ 2 4, 4, 2, 8, மூவி 2 6, ஈ 2 4. அடுத்த 2ஆல் 9, 2, 18, 12, 2, 24, 16, 2, 32. அடுத்தது 3ஆல் 3, 9, 4, 3, 12, 16 வந்து டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 2ஆல் 3 டிவைட் ஆகாது, ஈ 2 4, 8, 2, 16. அடுத்தது 2ஆல் 3 டிவைட் ஆகாது, ஓ 2 2, 4, 2, 8. அடுத்தது 4ஆல் 3, 1, ஓர் 4. அடுத்தது 3ஆல் 1, 1, 1. மீசிமானா 1 வர வரை டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. ஈ 2 4, 4, 3, 12, 12, 2, 24, 24, 2, 48, 4, 3, 12, 8, 2, 16, மிச்சம் 1, 4, 2, 8, 1, 9, ஓர் 8, 8, ஓர் 4, 6, 17, மிச்சம் 1, 5, 576 வருது. இப்போ என்ன பண்ணோம்னா மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் 576ன்னு. அதோட எதை மைனஸ் பண்ணோம் 11ஆல் மைனஸ் பண்ணோம். 576ல் 11 போயிருச்சுன்னா 565. த ஆன்சர் மிக சிறிய எண் என்னென்னா 565. ஆப்ஷன் வந்து சி.